தி ஓப்பன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போறது அல்பேனியா. ஒரு சின்ன யூரோப்பியன் நாடு. ஆனா அவங்க எடுத்திருக்கிற ஒரு ஸ்டெப்பு இப்போ உலகம் பூரா ஒரு பெரிய டிபேட்டா இருக்கு. என்னன்னா, உலகத்திலேயே முதல் முறையா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI வச்சு இயங்குற ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்க்கு கிட்டத்தட்ட ஒரு மினிஸ்டர் ஸ்டேட்டஸ் கொடுத்து ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதோட பேரு டிஎல்லா. இது பேசிக்கா ஒரு AI வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். இது ஒன்றும் நேத்தினிக்கு வந்ததில்ல. போன ஜான்வரியில அல்பேனியாவோட அல்பேனியா அப்படின்னு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல தான் இதை முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட ஆரம்ப நோக்கம் ரொம்ப ப்ராக்டிக்கலா இருந்திருக்கு. அதாவது சிட்டிசன்ஸ், பிஸ்னஸ் பண்றவங்க, இவங்கெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், சில சேவைகள், இதெல்லாம் ஈஸியா வேகமா வாங்கிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது தான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா டைப் பண்ணி கமெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்ல, வாய்ஸ் கமெண்ட்ஸ் கூட இது ஏத்துக்குமா. அது மட்டும் இல்ல, கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ்க்கெல்லாம் எலக்ட்ரானிக் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டிஜிட்டல் ஸ்டாம்ப் டாக்குமெண்டோட நம்பகத்தன்மையை உறுதி பண்ணுது. பேப்பர் வேலை, அலைச்சல் இதெல்லாம் குறையுது. கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் சைன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் சுமார் 36,600 டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 1000 விதமான சர்வீசஸ் இது மூலமா மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் பார்க்க சின்னதா இருந்தாலும் ஒரு சின்ன நாட்டில் கவர்மெண்ட் மெஷினரியில இது ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்துருக்கும். அந்த அதிகாரத்துவ அலைச்சல், அதாவது பியூரோக்ரசி, அந்த ஃபைல் நகர்றது, இதெல்லாம் குறைஞ்சு சர்வீஸ் ஸ்பீடப் ஆயிருக்குன்னு தெரியுது. இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. நிச்சயமா. அல்பேனியாவோட மக்கள் தொகை ரொம்ப கம்மி, வெறும் 2.8 மில்லியன். யூரோப்பில் இருக்கிற புவர் கண்ட்ரீஸ்ல அல்பேனியாவும் ஒன்று. பல வருஷமாவே கரப்ஷன், அதாவது ஊழல் அங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. குறிப்பா இந்த கவர்மெண்ட் கொடுக்குற இந்த பப்ளிக் டெண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ரோடு போடுறது, பில்டிங் கட்டுறது மாதிரிப்பட்ட பெரிய ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட்ஸ், அதுல பெரிய அளவுல ஊழல் நடக்குதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு சாதகமா ரூல்ஸை மாத்துறது, லஞ்சம் வாங்கிட்டு தகுதி இல்லாதவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது, ப்ராஜெக்ட் செலவை ஏத்தி காட்டுறது, இந்த மாதிரி நிறைய தில்லு முள்ளு நடக்குது. ஓ, சரி சரி. கரப்ஷனை தாண்டி இல்லீகல் மணி லாண்டரிங், சில சமயம் ஆர்கனைஸ்ட் கிரைம் குரூப்ஸ் கூட இதுல தலையிடுறாங்க. இதனால எக்கானமி மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கும் பாதிக்கப்படுது. இதனால அல்பேனியாவுடைய பிரைம் மினிஸ்டர் எடி ராமா ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்கிறாரு. யூரோப்பியன் யூனியன், அதாவது EUல மெம்பர் ஆகணும். இது அவங்களோட பல நாள் கனவு. ஆனா யூரோப்பியன் யூனியன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கரப்ஷன் இருக்கிற கண்ட்ரிய அவங்க மெம்பரா சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்க லட்சியம் என்னன்னா 2030 யூரோப்பியன் யூனியன்ல சேர்ந்திருக்கணும். அந்த லட்சியத்தை நினைவாக்கத்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் டிஎல்லாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இங்கதான் மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆகுது. அதே சமயம் ஆச்சரியமாவும் இருக்கு. ஆரம்பத்துல மக்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கற மாதிரி வேலையை செஞ்ச ஒரு AI இப்ப நாட்டோட ஒரு முக்கியமான பிரச்சனை, அதுவும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான இந்த பப்ளிக் டெண்டர் ஃபீல்ட்ல இருக்கிற ஊழலை ஒழிக்க போதுன்னு சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டரோட லட்சியம் இந்த டெண்டர் ப்ராசஸை ஊழல் இல்லாம ஆக்கணும். இந்த AI மிஸ்யூஸ் பண்ணாம தடுக்க என்ன லீகல் டெக்னிக்கல் சேஃப்கார்ட்ஸ் இருக்கு? AI தப்பு பண்ணா யாரு பொறுப்பு? இந்த மாதிரி கேள்விகளுக்கு அல்பேனியா கவர்மெண்ட் இன்னும் டீட்டெயில்டா பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு AI மினிஸ்டர் ஆக்குறது ஒரு கவர்ச்சியான அறிவிப்பா இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ், அக்கௌண்டபிலிட்டி, செக்யூரிட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அல்பேனியாவோட இந்த முயற்சி இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி ஓரளவுக்கு சக்சஸ் ஆனா என்னாகும்? மற்ற நாடுகளும் இதே மாதிரி AI மினிஸ்டர்ஸை நியமிக்க ஆரம்பிப்பாங்களா? குறிப்பா ஊழல் அதிகமா இருக்கிற நம்மள மாதிரி வளரும் நாடுகள்ல இது ஒரு சொல்யூஷனா பார்க்கப்படுமா? எல்லா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சர்வீசஸ் எல்லாம் இன்னும் டிரான்ஸ்பரண்டா, எஃபிஷியண்டா நடக்க இது வழி செய்யுமா? டிஎல்லாவோட அல்கரிதம் எப்படி வேலை செய்யுது, அதோட டிரான்ஸ்பரன்சி, அதை யாரு கண்காணிக்கிறது, தப்பு நடந்தா யாரு பொறுப்பு, அதுல பயாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னும் தெளிவு தேவைப்படுது. உலக அளவுல பார்த்தா இது கவர்மெண்ட் நிர்வாகத்துல டிரான்ஸ்பரன்சிக்கும் எஃபிஷியன்சிக்கும் வழிவகுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும், டெக்னாலஜியை ரொம்ப நம்புறதுல இருக்கிற ரிஸ்க், ஹியூமன் கண்ட்ரோலை இழக்கிற வாய்ப்பு, இந்த மாதிரி கவலைகளும் இருக்கு. இது ஒரு நம்பிக்கையான பரிசோதனை தான். ஆனா இதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆகும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உண்மைதான். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் கரப்ஷனை ஒழித்தால் நம் நாட்டிற்கும் இது தேவை என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களையும் ஃபீட்பேக்கையும்
theopenmicpodcasts@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்புங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.